சேலத்தில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியை திரைப்பட நடிகை கஸ்தூரி திடீர் சந்திப்பு மேற்கொண்டுள்ளார். விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் தமிழ்ச்செல்வன். வணக்கம் தமிழ்ச்செல்வன். இந்த சந்திப்பின் போது யாரெல்லாம் உடனிருந்தார்கள்? விவரங்கள் என்ன? நாடாளுமன்ற தேர்தல் விரைவில் அறிவிக்கப்பட உள்ள நிலையில் அதிமுக, திமுக உள்ளிட்ட கட்சியினர் பல்வேறு கட்சிகளுடன் கூட்டணி பேச்சுவார்த்தையை நடத்தி வருகிறார்கள். இதனிடையே அதிமுகவுடன் பாஜக பெரும் முயற்சி மேற்கொண்டு கூட்டணி சேருவதற்காக முயற்சி செய்த நிலையில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி பாஜகவுடன் கூட்டணி இல்லை என்று திட்டவட்டமாக தெரிவித்து விட்டார். குறிப்பாக தமிழ் மாநில காங்கிரஸ் அதிமுகவுடன் கூட்டணி சேரும் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி பாஜகவுடன் கூட்டணி என்று அறிவித்துள்ளது. இந்த நிலையில் அதிமுக கூட்டணி எவ்வாறு அமையும் என்று அனைவரும் அதிலும் பெரும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியுள்ளது. இந்த நிலையில் நாடாளுமன்ற தேர்தல் குறித்து சேலம் நெடுஞ்சாலை நகர் இல்லத்தில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒரு முன்னாள் அதிமுக நிர்வாகிகளுடன் முக்கிய ஆலோசனைகளை அடிக்கடி மேற்கொண்டு வருகிறார். குறிப்பாக கடந்த 2 நாட்களாகவே அதிமுக முன்னாள் அமைச்சர்களுடனான ஆலோசனையானது தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. நேற்றைய தினம் அதிமுக முன்னாள் அமைச்சர் SP வேலுமணியுடன் 6 மணி நேரத்திற்கு மேலாக ஆலோசனை மேற்கொண்டார். இந்த நிலையில் இன்றைய தினம் அதிமுக முன்னாள் அமைச்சர் தங்கமணி நேரில் வருகை தந்து அவருடன் தற்பொழுது 1 மணி நேரத்துக்கு மேலாகவே ஆலோசனை மேற்கொண்டு வருகிறார். கடந்த 2 நாட்களும் அதிமுக தகவல் தொழில்நுட்ப பிரிவு மாநில செயலாளர் ராஜ் சத்தியன் இந்த ஆலோசனையில் பங்கேற்றிருக்காரு. இதனிடையே சேலம் மாவட்டத்தில் தகவல் தொழில்நுட்ப பிரிவு நிர்வாகிகள் அழைத்தும் இந்த நாடாளுமன்ற தேர்தல் தொடர்பான ஆலோசனையும் நடத்தப்பட்டிருக்கிறது. குறிப்பாக சேலம் நெடுஞ்சாலை நகர் இல்லத்தில் தற்பொழுது அதிமுக பொதுச் செயலர் எடப்பாடி பழனிசாமி இருப்பதன் காரணமாக தேர்தல் தொடர்பான ஒரு ஆலோசனையானது அடிக்கடி தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில் தற்பொழுது சேலம் நெடுஞ்சாலை நகர் இல்லத்திற்கு திரைப்பட நடிகையும் சமூக செயல்பாட்டாளருமான நடிகை கஸ்தூரி அவர்கள் நேரில் வருகை தந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நேரில் சந்தித்து பேசியுள்ளார். குறிப்பாக இந்த சந்திப்பின் போது அதிமுக முன்னாள் அமைச்சர் தங்கமணி மற்றும் தகவல் தொழில்நுட்ப பிரிவு மாநில செயலாளர் ராஜ் சத்தியன் ஆகியோர் உடன் இருந்தார்கள். குறிப்பாக கடந்த 2 நாட்களாகவே தகவல் தொழில்நுட்ப பிரிவு மாநில செயலாளர் ராஜ் சத்தியன் இந்த ஆலோசனை அவர் பல்வேறு ஆலோசனைகளை பங்கேற்றாரு. குறிப்பாக கடந்த 2 நாட்களாகவே பரபரப்பாக எடப்பாடி பழனிசாமி அவருடைய இல்லம் காட்சியளிக்கிறது. தேர்தலுக்கான வியூகங்கள் குறித்து பல்வேறு ஆலோசனைகள் நடத்தப்பட்டு வருவதாக தகவல் வெளியாகி இருக்கு. உங்கள் முழு விவரங்களுக்கு நன்றி தமிழ்செல்வன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.